வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி நடக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு கேது 5ஆம் வீட்டிற்கும் சிம்மராசியிலும், ராகு 11ஆம் இடமான கும்பராசியிலும் பயிற்சியாகி வருகிறார்கள். எவ்வாறு இருக்கும்? 5இல் கேது, 11இல் ராகு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் கேது அமர்வது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. இருந்தாலும் 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் லாபத்தை தருவார். 11ஆம் அதிபதி 12இல் மறைகிறார், நல்லது. பாதகாதிபதி மறைவது நல்லது. இருந்தாலும் 7.5 சனியின் துவக்கம் 2.5 வருடத்தில் இருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்கள். கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன? ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கு அதிபதி செவ்வாயும், 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும், பூமிகாரகனான செவ்வாயும் ராகுகேது பயிற்சி நடக்கும்போது நீச்சங்கம் விட்டு காணப்படுகிறார்கள் கடகராசியில் 4ஆம் வீட்டில். அவரும் பயிற்சியாகி இன்னும் 4 தினங்களில் பயிற்சியாகி சிம்மராசிக்கு சென்று விடுகிறார். 5ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சம்பந்தம் பெறுகிறார்கள். குரு பகவான் 3ஆம் இடத்தில் 9ஆம் வீட்டுக்கு பார்வை, 11ஆம் வீட்டுக்கு பார்வை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் தொழில் செய்ய வேண்டுமே. ரியல் எஸ்டேட் தொழில் என்பது செவ்வாயையும் குருவையும் ராசியாதிபதியும் சம்பந்தப்பட்டிருப்பது. செவ்வாய் நீச்சப்பட்டு காணப்படுகிறார். இன்னும் 4 தினங்களில் 5ஆம் வீட்டுக்கு செல்கிறார். நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் கேதுவுடன் இணைகிறார் 5ஆம் வீட்டில் சுபஸ்தானத்தில். முடிவுகள் ஒவ்வொன்றும் தவறாக இருக்கும். எச்சரிக்கையாக செயல்படுங்கள் மேஷராசிக்காரர்கள். ஆனால் குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் பார்வையிடுவதால், ராகுவையும் பார்ப்பதால் எதிர்பாராத தனலாபம் வரும். தாங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய எந்த தொழிலும் ரியல் எஸ்டேட் துறையில் லாபம் அளிக்காது. ஆனால் எதிர்பாராமல் மிகவும் அசட்டையாக முயற்சி செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் எதுவாக இருந்தாலும் லாபம் தரும். எனவே மூலதனம் மிகவும் அதிகமாக போடாமல் ஃப்ரெஷ் லேண்டு, ரா பிளாட்ஸ் விற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒன்லி மார்க்கெட்டிங் மட்டும் எடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுற தொழில் வேண்டாம். வில்லாஸு, அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ் வந்தாலும் கூட மார்க்கெட்டிங் மட்டும் எடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. செகண்ட் ஹேண்ட் ஹவுசஸ் ஆர் செகண்ட் ஹேண்ட் பிளாட்ஸ் தாராளமாக எடுத்து செய்யலாம். மூலதனம் போடாமல் கமிஷன் புரோக்கரேஜுக்கு செய்யுங்க. அதே வேளையில் ரா பிளாட்ஸ் அதில் தங்களுடைய மூளையை செலுத்தி முயற்சியை செலுத்தி இந்த அடுத்த 1.5 வருடத்திற்கு முயற்சி செய்தீர்களானால் செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ், செகண்ட் ஹேண்ட் பிளாட்ஸ் அதிகப்படியான லாபத்தை தரும் மேஷராசிக்காரர்களுக்கு.